வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தேங்காய் பால் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னாலுமே நம்ம அதை அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 100 ml இருந்து 150 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். சுமார் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கொள்வது தாராளமாக போதுமானது தான். தேங்காய் பால் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், அதாவது MCTs பார்த்தீங்கன்னா கலோரிகள் அதிகம் இருக்கிறதால தினமும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது உடல் எடை ஒருவேளை அதிகரிக்க செய்யலாம். அதனால தான் நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளணும். காலை வேலைகள் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். உணவுகளில் கூட நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மையை நீங்கள் பெறுவதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பவருக்கு உங்களுக்கு கிடைக்கும், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் லாரிக் அமிலம், அந்த லாரிக் ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குங்க. இது மனித உடலில் நுழையும் போது மோனோலாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டு சேர்மமாக மாற்றப்படும். இந்த சேர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நமக்கு குணப்படுத்தி விட்டு மீண்டும் எளிதில் வராமல் பாதுகாக்கும். அதே போல் சீசனலாக பருவகால தொற்று வியாதிகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள், புதிதாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஏதாவது ஒரு புதிதாக நோய் ஏற்படுதுன்னா அந்த மாதிரிலாம் நோயெல்லாம் ஏற்படாமல் எளிதில் நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே பலப்படுத்தக்கூடியதுங்க தேங்காய் பால். அதனால் எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா தேங்காய் பாலையுமே சரிவிகித அளவில் நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கொழுப்புகளை மேலாண்மை செய்து கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, தேங்காய் பாலில் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடுகள் MCTஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இது ஆரோக்கியமான ஒரு கொழுப்புன்னு சொல்லுவோம். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளுடைய உடம்புல நல்ல கொழுப்பு மட்டும் இருந்தால் போதும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு குறைக்கப்படணும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் போதுமான அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ அந்த MCTs என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை படிய வைக்குது. அதாவது கெட்ட கொழுப்புகளை படிய வைக்கிற நமக்கு படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு படிய வைக்காமல் தடுத்து மறுபடியும் ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கிவிடும். நல்ல கொழுப்பான HDL-னுடைய அளவை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் தவிர்க்கப்படும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்வதால் இதய துடிப்பு அதெல்லாமே உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. எலும்பு மற்றும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. போன் அண்டு ஜாயிண்ட் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதியவர்கள் மற்றும் வயதானவர்கள் தேங்காய் பாலை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது எலும்புகளினுடைய உறுதிக்கு மிகவும் நல்லது. தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூட்டுகளினுடைய தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. எலும்பு அடர்த்தி குறைபாடுகள், அதாவது ஆஸ்டியோபோரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக முதியவர்கள் எல்லாம் தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் கூட எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஏற்படாது. கை கால்கள் நரம்பு தளர்ந்து போகிறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, இது மாதிரி எதுவும் இல்லாமல் பன்மடங்கு உடல் எலும்புகளும் நரம்புகளும் சேர்ந்தே பலம் பெறுவதால் உடல் உறுதியாக நமக்கு இருக்கும். செரிமான மண்டலத்தை சீரமைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. மிதமான அளவில் தேங்காய் பாலை உட்கொள்ளும் போது அது குடலினுடைய சுவர்களை பாதுகாத்து செரிமானத்தை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது டைஜஷனை உங்களுக்கு ப்ராப்பராக வைக்குது. உங்களுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCT அந்த கொழுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எளிதில் ஜீரணமாகி உடலுக்கு உடனடியாக சக்தியை தருவதோடு அஜீரணம், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்பே உங்களுக்கு சீராக இருக்கிறதால இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் நீங்கள் நலமாக வைத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பல பேருக்கும் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் பருமன் இருக்கும். அவங்களுடைய உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி இருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேங்காய் பால் போன்ற குறைந்த கலோரிகள்
தன்மைகள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான வழிமுறைன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பட்னி கிடந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் தேங்காய் பால் இருக்கக்கூடிய அந்த MCT கொழுப்புகள் வந்து உங்களுக்கு எளிதில் எரிக்கப்பட்டு உடலுக்கு தேவையான உடனடி எனர்ஜி அந்த ஆற்றலாக மாற்றப்படுது. இப்போ மற்ற கொழுப்புகளை போல இது உங்களுடைய உடலில் தேங்குவது குறைவாக இருக்கிறதால அளவாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் எடுத்துக்கொண்டே பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சரும மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து இளமையான தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. இதனால் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சருமத்தில் வந்து கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம சிறப்பான அளவில் பராமரித்துக் கொள்வதால் வறட்சி அப்படின்றது சருமத்தில் இருக்காது. டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறந்த செல்கள் நம்மளுடைய சருமத்திலிருந்து அகற்றப்படுவதால் சருமம் நமக்கு நலமாகவே இருக்கும். தலைமுடி ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்கள் தேங்காய் பாலை தலைமுடிக்கு வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் தேங்காய் பால் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்து கிடைக்கிறதால முடியினுடைய வேர்கள் வந்து வலுப்படுத்தப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தனரை ஏற்படுறது, இந்த மாதிரி பேன் பொடுகு தொல்லை இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் வந்து பெறுவீங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேங்காய் பாலில் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து மிதமான அளவில் இருக்குங்க. ஸோ நம்மளுடைய உடம்பை ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும் போது ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு தேங்காய் பால் உதவி பண்ணும். தேங்காய் பாலை தொடர்ந்து உட்கொள்வது உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு மறைமுகமாக துணை புரியும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தெல்லாம் உடலில் வந்து உறிஞ்சும். ஸோ உடல் உறிஞ்சும் போது எளிதாக ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி இரும்பு சத்து பற்றாக்குறை நீங்கி அது நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படுவதால் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் இப்போ நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்பட்டது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கலாம். தசைகளினுடைய தளர்வு நீக்கப்பட்டு வலி நிவாரணம் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேங்காய் பாலில் மெக்னீசியம் சத்து அடங்கியிருக்கு. மெக்னீசியம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம் மற்றும் பிடிப்புகளை அதாவது மசில்ஸ் கிராம்ஸை தளர்த்துறதுக்கும் பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய தசை வலிகளை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் ஒரு நல்ல இயற்கை தீர்வாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு வலிகள் நீக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயப்படும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். தசை பிடிப்பு ஏற்படுவது, தசை வலி ஏற்படுறது, தசைகள் தளர்ந்து போகிறதெல்லாம் இல்லாமல் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு வந்து தசைகள் வந்து அந்த சுருங்கி அதாவது பார்த்தீங்கன்னா தசைகளினுடைய இயங்கு விசை அது உங்களுக்கு இயங்கக்கூடிய தன்மை வந்து சிறப்பாகவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மை பெறணும், உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.